ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ்னா என்ன, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் எப்படி நார்மலாக இனர்வேட் ஆகிருக்கிற மசிலுக்கு எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் டீஇனர்வேட் ஆகிருக்கிற மசிலுக்கு எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பார்ஷலாக இனர்வேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மசிலுக்கு என்ன மாதிரி கர்வ் இருக்கும், அண்ட் எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம கர்வுமே பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அமௌண்ட் ஆஃப் இம்பல்சஸ் கொடுத்து, அதாவது ஒரு கரண்ட்டு கொடுத்து நம்ம மசில் எப்படி கண்ட்ராக்ட் ஆகுது, மசில் எந்த இடத்துல கண்ட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி அதை நம்ம கிராஃபை பிளாட் பண்ணுவோம். ஓகேவா? இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கர்வ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, which indicates ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ். எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் நம்ம அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோ கரண்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் ஆஃப் வேரியஸ் டியூரேஷன்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு சில இம்பல்சஸ் நம்ம கொடுப்போம். லைக் இப்போ நம்ம எவ்வளோ கரண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஸ்டிமுலேட்டர்லேயே வரும். அண்ட் எவ்வளோ கரண்ட் கொடுப்போம் அண்ட் எவ்வளோ டியூரேஷனில் நம்ம கொடுக்கும் அப்படிம்பா. டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 0.01, அப்புறம் 0.03 மில்லி செகண்ட், இந்த மாதிரி நமக்கு டியூரேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய டியூரேஷன் நம்ம இம்பல்சஸ் கொடுத்து நம்ம மசில் கண்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? டு ப்ரொடியூஸ் மசில் கண்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த கர்வ் அப்டைன் பண்ணுவோம். இந்த கர்வ் அப்டைன் பண்ணுறதுக்கு இந்த கிராஃபில் உள்ள பாயிண்ட் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ். ஓகேவா? இதுலேயே நேம்லேயே இருக்குது. எஸ்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. டியூரேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளோ டைம் அது கொடுக்குறோம் அப்படிங்கிறது. லைக் 0. அந்த டியூரேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த டியூரேஷன் எவ்வளோ கொடுக்கும் அப்படிங்கிறது டியூரேஷன். ஓகேவா? ஸோ இது நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ், அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் ஆஃப் வேரியஸ் டியூரேஷன். ஸ்ட்ரென்த் ஆஃப் இம்பல்சஸ் கொடுக்குறோம், நிறைய டியூரேஷன் நம்ம கொடுத்து அந்த டியூரேஷன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி பாயிண்டாக கிராஃபில் மார்க் பண்ணி நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வருவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு மசில் இனர்வேட்டடாக இருக்குது, டீஇனர்வேட்டடாக இருக்கா, எப்படி அந்த மசில் நார்மலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிராஃப் வச்சே சொல்லிடலாம். ஓகேவா? இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக நம்ம ஸ்கூல்லலாம் மேக்ஸில் படிச்சிருப்போம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு செட்டை நம்பர்ஸ் இது பண்ணுவோம், இது ஒய் ஆக்சிஸில் ஒரு செட்டை நம்பர் இது பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம டியூரேஷன் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம ஸ்டிமுலேட்டர்லேயே நம்ம பார்த்தோம்னா நமக்கு சென்டரில் டியூரேஷன் இருக்கும். அந்த டியூரேஷன் 0.01 ms, அதுக்கப்புறம் 0.03, அப்புறம் 0.1, அதுக்கப்புறம் 0.3. இந்த மாதிரி டியூரேஷன் ஒரு இடத்துல மெஷர் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல நம்ம எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் கரண்ட் கொடுக்கும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டிமுலஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னொரு இடத்துல மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா மில்லி ஆம்பியர். நம்ம கொடுக்குற கரண்ட் அவ்வளோ பெரிய கரண்ட்லாம் கிடையாது, நம்ம லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் தான் கொடுப்போம். ஸோ தட் மில்லி ஆம்பியரில் பண்ணுவோம். மில்லி ஆம்பியர் பொறுத்த வரைக்கும் நம்ம 10, 20 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மசிலுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ டெல்டாயில் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, டெல்டாயில் நம்ம வச்சு ஸ்டிமுலேட் பண்ணுவோம். 0.01 வச்சுட்டு நம்ம டியூரேஷன் வச்சு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அப்போ 0.01 வைக்கும்போது நமக்கு எங்கே ஸ்டிமுலேட் ஆகுது, இப்போ 30 நமக்கு ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னா 30 ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் 0.03 வைக்கும்போது இங்கே ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 20 எப்படி வச்சுப்போம், அதுக்கப்புறம் 10. ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது இந்த பாயிண்ட் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு கிராஃபை ட்ரா பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ். ஓகேவா? இப்போ நார்மலாக இந்த கர்வ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது இன்னர்வேட்டட் கர்வ். இதே டீஇனர்வேட்டட் கர்வ் அப்படின்னா இந்த நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா டீஇனர்வேட்டட் கர்வ். இதே நமக்கு பார்ஷியல் இனர்வேட்டட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி டிஸ்கன்டினியூட்டி இருக்கும். இது என்ன அப்படின்னா கிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிங்க் இருந்தது அப்படின்னா இது பார்ஷியல் இனர்வேட்டட் கர்வ். ஓகேவா? இது பார்ஷியல் இனர்வேட்டட்னா நேம்லேயே இருக்கு. பார்ஷியல் இனர்வேட்டட்னா என்னது, நமக்கு கம்மியான இனர்வேஷன் இருக்கு, அதாவது கம்மியான மசில் ஃபைபருக்கு நர்வ் சப்ளை இருக்கு. இதே மற்ற கம்மியான மசில் ஃபைபர்ஸ்க்கு நமக்கு நர்வ் சப்ளை கிடையாது. ஓகேவா? ஸோ தட் இந்த சைடில் இருக்கிறது நமக்கு இனர்வேட்டட்
இனர்வேட்டராகவும் இதே இங்கே உள்ளது நமக்கு டி இனர்வேட்டராகவும் வந்துட்டு இருக்கும். நடுவில் வந்து கிங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அந்த ரெண்டையும் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கிராஃப் வச்சு கிராஃப் வந்து அந்த மசிலுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து மசில் இனர்வேட்டராக இருக்கா இல்லைனா வந்து டி இனர்வேட்டராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ தட் இது வந்து ஒரு டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா இப்போ டயக்னோசிஸ் தாண்டி ஒருத்தவங்களுக்கு நம்ம டீஇனர்வேட்டட் அப்படின்னு வந்து இது பண்ணியாச்சு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு நர்வ் கட் பெரிஃபரல் நர்வ் இன்ஜுரி ஆயிருக்கு. நர்வ் கட்லீஷன் வந்து ஆயிருக்கு. கட்லீஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மசிலே வேலை செய்யலை. ஸோ தான் டீஇனர்வேட்டட் தான் சொல்கிறோம். நர்வ் வந்து ஒரு தடவை போச்சுன்னா திருப்பி என்ன பண்ணும்? ரீஜெனரேட் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ தட் நர்வ் ஒரு தடவை டீஜெனரேட் ஆச்சு, ஒரு கட் இன்ஜுரி ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா திருப்பி அது வந்து ரீஜெனரேட் ஆகும். ஸோ தட் எவ்வளோக்கு அப்புறம் அப்படின்னா 21 நாளுக்கு அப்புறம் தான் இது வந்து ரீஜெனரேட் வந்து ஆகும். இந்த 21st டே அதாவது நம்ம வந்து இன்ஜுரி ஆகி அதுலேருந்து 21 நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வந்து அவங்களுக்கு இந்த எஸ்டிக்கை வந்து போட்டு பார்க்கும். ஓகேவா? ஸோ தட் அப்போ வந்து என்னாகும்? அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நர்வ் வந்து க்ரோ ஆகி நமக்கு வந்து ரீஜெனரேட் வந்து ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதாவது பார்ஷியலி இனர்வேட்டடாக வந்து பார்ஷியலி வந்து டீஇனர்வேட்டடாக வந்துட்டு இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ப்ராக்னோசிஸ்க்காகவும் இந்த கர்வ் வந்து பிளாட் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது ப்ரோக்னோசிஸ்க்காக அப்படின்னா எப்படி வந்து அந்த பேஷண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நர்வ் இன்ஜுரி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதோ இப்போ போட்டதோ வச்சு கம்பேர் பண்ணியும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான யூஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தட் வந்து கிடையாது. சிம்பிள் அண்ட் ரிலையபிள் மெத்தட். ஓகேவா? சிம்பிளாக வந்து போட்டு முடிச்சிடலாம். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு மசிலில் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முடியாது. ஓகேவா? ஸோ தட் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் மசில் குரூப்பை மட்டும்தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு சின்ன மசில் குரூப்பை வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல எலக்ட்ரோடு வைக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம அந்த இடத்துல நிறைய மசில் இருக்கும். ஸோ தட் இந்த மசில் தான் ஆக்சுவலாக கண்டாக்ட் ஆகலாம், அந்த மசில் கண்டாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடித்து பிடிக்க முடியாது. ஸோ தட் லார்ஜ் மசில் குரூப்ஸ்க்கு வந்து இது ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் வந்து பண்ணனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட அட்வான்டேஜஸ் வந்து இது டீஇனர்வேஷன் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு கர்வ் பண்ணுறது மூலமாக டீஇனர்வேஷனா இனர்வேஷனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் ப்ராக்னோசிஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் டயக்னோசிஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து சொல்லிட்டு போகலாம். ஓகேவா? இது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நார்மலாக வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் கேரக்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 இம்பார்ட்டன்டான டேர்முக்கு மீனிங் வந்து தெரியணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா குரோனாக்சியே, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ரியோபேஸ். இந்த குரோனாக்சியா அண்ட் ரியோபேஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒன்றும் கிடையாது. இந்த ரியோபேஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரியோபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு கர்வ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த கர்வில் வந்துட்டு நம்ம கரண்ட் இன்டென்சிட்டி வந்து இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம், இந்த இடத்துல டியூரேஷன் வந்து இருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த கர்வில் வந்து நம்ம மினிமலாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஓகேவா, ரொம்ப மினிமலாக இப்போ இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே கரண்ட்லாம் வந்து இங்கேருந்து அதிகமாகிட்டு தான் போயிடும். ஓகேவா? ஸோ தட் மினிமலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்வயர் ஆகி நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுத்தா கம்மியான எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுத்தா உங்களுக்கு கண்ட்ராக்ஷன் நடக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரியோபேஸ். ரியோபேஸ் அப்படிங்கிறது மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட் விச் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் பால்பபிள் ப்ரிசிபிட்டபிள் கண்ட்ராக்ஷன் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மினிமலாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம கொடுக்குறோமோ அது வந்து என்ன அப்படின்னா ரியோபேஸ். இதே வந்து இந்த குரோனாக்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த குரோனாக்சியஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா டியூரேஷன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? லாங்கர் டியூரேஷன், ஷார்ட்டர் டியூரேஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ரியோபேஸ் வந்து கண்டுபிடிச்சோம். ரியோபேஸ் வந்து ஒரு 30 வோல்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த 30 வோல்ட்ஸ் வச்சே நம்ம வந்து குரோனாக்சியை கண்டுபிடிச்சலாம். எப்பவுமே குரோனாக்சி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டபுள் தட் ஆஃப் ரியோபேஸ். ரியோபேஸோட டபுளாக வந்துட்டு இருக்கும். அப்போ 30 + 30 என்ன இருக்கும்? 60 வோல்ட் வந்து குரோனாக்சியாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த குரோனாக்சி அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் இம்பல்ஸ். ஓகேவா? டியூரேஷன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் இம்பல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டியூரேஷன் இங்கேருந்து போகும்போது இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? இங்கே வந்து லாங்கஸ்ட் டியூரேஷனாக வந்து போகும், இங்கே வந்து என்ன இருக்கும்? ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனோட ஒரு இம்பல்சஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து குரோனாக்சி. குரோனாக்சி அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் இம்பல்ஸோட டியூரேஷனை பற்றி சொல்கிறேன்னா குரோனாக்சியை. ஸோ தட் ஷார்ட்டஸ்ட் இம்பல்சஸோட டியூரேஷன். அண்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் தட் ஆஃப் ரியோபேஸோட டபுளாக வந்து இந்த குரோனாக்சியை வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து குரோனாக்சியா அண்ட் ரியோபேஸ். குரோனாக்சியை வேற,
வேற, ரியோபேஸ் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரியோபேஸ் அப்படிங்கிறப்போ நம்ம மினிமல் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நமக்கு வந்து இம்பல்சஸ் தேவைப்பட்டு அதை வந்து நம்ம கன்ட்ராக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுமோ அது வந்து ரியோபேஸ். இது குரோனாக்ஸி அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் இம்பல்சஸோட டியூரேஷன். ஓகேவா, ஷார்ட்டஸ்ட் இம்பல்ஸோட டியூரேஷன் தான் வந்து நமக்கு குரோனாக்ஸியா. இந்த குரோனாக்ஸியா வந்து டபுள் தட் ஆஃப் ரியோபேஸோட டபுள் பண்ணால் வந்து இந்த குரோனாக்ஸியா வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா. அண்ட் இந்த குரோனாக்ஸியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இருக்குது. இந்த குரோனாக்ஸியா வந்து என்ன அப்படின்னா, இந்த குரோனாக்ஸியா வந்து நம்ம வந்து டீனர்வேட்டட் மசிலாக இருந்தது அப்படின்னா இந்த குரோனாக்ஸியா வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்துட்டு இப்படி இருக்க கர்வ் வந்து நம்ம என்ன பார்த்தோம், டீனர்வேட்டட் மசிலுக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும் பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இப்போ பாருங்கள், இப்போ குரோனாக்ஸியா வந்து என்னவா இருக்கும், அதிகமாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் டீனர்வேட் ஆனிக்க மசிலுக்கு வந்து இந்த குரோனாக்ஸியா வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ப்ராக்சிமல் மசிலுக்கு இந்த குரோனாக்ஸியா நம்ம பார்த்தோம், நம்ம பாடியில் உள்ள ப்ராக்சிமல் மசிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரோனாக்ஸியா அதிகமாக இருக்கும் டிஸ்டல் மசிலை விட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு இதில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கரண்ட்டை வந்து சேமாக வச்சுட்டு யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து சேம் வால்டேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் கரண்ட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட குரோனாக்ஸியா வந்து 0.1 ms வந்துட்டு இருக்கும் நார்மலாக உள்ள மசிலுக்கு. இதே நம்ம சேம் வால்டேஜ் வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு 1 ms வந்துட்டு இருக்கும். அதாவது டியூரேஷன் தான், இது ரெண்டுமே டியூரேஷன் தான். 1 ms-உம் 0.1 ms வந்துட்டு இருக்கும். இது வந்து குரோனாக்ஸியா. ஓகேவா. ரியோபேஸ் அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன் ஷார்ட்டஸ்ட் இம்பல்சஸ் வந்து நம்ம இது பண்ணி தான் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா நார்மல் வேல்யூ வந்து 2 to 10 மைக்ரோ ஆம்பியர். ஓகேவா. இது வந்து கரண்ட்டை பற்றி பேசுகிற விஷயம். ஸோ தட் 2 to 10 மைக்ரோ ஆம்பியர் வந்துட்டு இருக்கும். இதே நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு 10க்கு மேலே நமக்கு போகுது அப்படின்னா அது டீனர்வேட்டட் மசிலாக வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு ரியோபேஸ் அண்ட் குரோனாக்ஸியா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இப்போது நம்ம நார்மலான கேரக்டரிஸ்டிக்ஸான கர்வ் பற்றி பார்க்கலாம். ஓகே, நார்மலாக வந்து ஒவ்வொரு கர்வுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஒவ்வொரு கர்வ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கர்வில் வந்து நார்மல் இன்னர்வேஷன், நார்மலாக வந்து இன்னர்வேட் ஆகிருக்க மசில். இப்போ நார்மல் இன்னர்வேஷன் அப்படின்னா இப்போ ஒரு மசில் ஃபைபருக்கு தேவையான நர்வ் சப்ளை வந்து கரெக்டாக இருக்குது, அதுக்கு தேவையான அளவுக்கு நர்வ் சப்ளை இருக்குது. ஏன் வந்து ஒரு மசிலுக்கு நர்வ் சப்ளை வேணும் அப்படின்னா, இப்போ மசில் வந்து கண்ட்ராக்ட் பண்ணணும், மசில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு பிரெயின்லேருந்து சிக்னல் வந்து வரும். ஸோ தட் பிரெயின்லேருந்து சிக்னல் வரதுக்கு நமக்கு அதுக்குன்னு ஒவ்வொரு மசிலுக்கும் சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மசிலை பொறுத்த வரைக்கும் இந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து மசில் கூட இப்படி ஜாயிண்ட் வந்து ஆயிருக்கும். ஓகேவா, இங்கே வந்து நமக்கு ஜாயிண்ட் வந்து ஆயிருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ஒவ்வொரு மசிலுக்கும் தேவையான நர்வ் ஃபைபர் வந்து ஒழுங்காக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா நர்வ் ஃபைபரும் அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுறது ஒழுங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து நார்மலி இன்னர்வேட்டட் மசில். நார்மலாக நர்வ் சப்ளை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கர்வ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கர்வ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சேம் ஸ்ட்ரென்த், அதாவது சேம் கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சேம் கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கர்வ் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் சேம் வால்டேஜ் யூஸ் பண்ணால் இப்படி வந்துட்டு இருக்கு. சேம் கரண்ட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கரண்ட்டை தான் பார்த்தல மில்லி ஆம்பியர், இந்த கரண்ட் வந்து ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். சேம் வால்டேஜ் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுற இந்த வோல்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, நார்மலாக வந்து நம்ம கரண்ட் வச்சு தான் வந்து பார்ப்போம், வோல்டேஜ் வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா சேம் வால்டேஜ் அண்ட் சேம் கரண்ட் வந்து எடுத்துருக்காங்க. சேம் கரண்ட் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து கர்வ் இருக்கும். இதே சேம் வால்டேஜ் எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கர்வ் வந்துட்டு இருக்கும். அண்ட் சேம் கரண்ட் எடுக்கும்போது இதோட இம்பல்சஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் இருக்குது, இங்கே வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் வந்து அதிகமாகவும் லாங் டியூரேஷன் வந்து ஒரே மாதிரி இடத்துல வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கும் சேம் கரண்ட் எடுக்கும்போது. இதே வந்து சேம் வோல்டேஜ் எடுக்கும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு இருக்காது. ஓகேவா, சேம் வோல்டேஜ் எடுக்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும், லாங்கஸ்ட் டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக உள்ளது இருக்கும். அதுவும் ஒரே லைனில் தான் வந்துட்டு இருக்கும், ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். ஓகேவா, ஸோ சேம் கரண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு 1 ms வந்துட்டு இருக்கு. இதோட அந்த சேஞ்ச் ஆகிற அந்த டிரான்சிஷன். ஓகேவா, இதே வந்து இது சேம் டியூரேஷன் சேம் வால்ட் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு 0.1 ms வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து 0.1 ms வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் வந்து ஆகும். இதுதான் வந்து நமக்கு இன்னர்வேஷன் மசில். இதே கம்ப்ளீட்டாக டீனர்வேட் ஆயிருக்கு. கம்ப்ளீட் டீனர்வேட் அப்படின்னா அவங்களோட நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா, கம்ப்ளீட்டாக வந்து டீனர்வேட் ஆகிட்டு அவங்களோட நர்வ் ஃபைபர்ஸ்லாம் லாஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த கர்வ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக இப்படி இருக்க கர்வ் வந்து நமக்கு இந்த கர்வ் வந்து ரைட் சைடாக அப்படி வந்து ஷிஃப்ட் வந்து ஆயிருக்கும். ஓகேவா,
இந்த மாதிரி நமக்கு ரைட் சைடாக வந்து ஷிஃப்ட் வந்து ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து டீனியூட்டர் மசில் வந்து நமக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்டர் இம்பல்சஸ் இருந்தாலே நமக்கு வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம நிறைய லாங்கர் டியூரேஷன் ஆஃப் இம்பல்சஸ் நமக்கு தேவைப்படும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் தான் இது வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது லாங்கர் டியூரேஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் இந்த டீனியூட்டர் மசில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து இதோட கர்வ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பார்ஷியல் இனர்வேஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இல்லை பாதி வந்து நர்வ்ஸ் வந்து இனர்வேட்டடாக இருக்குது, பாதி நர்வ்ஸ் வந்து டீனர்வேட்டடாக வந்துட்டு இருக்கு. பாதி மசில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும், பாதி மசில் ஃபைபர்ஸ் வந்து ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நமக்கு கிங் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து கிங். இதில் பாதி வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னா இனர்வேட்டடாக வந்துட்டு இருக்கு. ஸோ தட் இது வந்து பாதி வந்து இனர்வேட்டடாக இருக்குது. இனர்வேட்டடாக இருக்க மசில் எல்லாமே ஷார்ட்டான ஒரு டியூரேஷன் நம்மளால் இது வந்து பண்ண முடியும். ஸோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஷார்ட் டியூரேஷன் இருக்கும், இங்கே வந்து லாங் டியூரேஷன் இருக்கும். ஓகேவா? ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னா 0.01 0.03 அப்படியே வந்து இங்கே 3 10 100 அப்படி இருக்கும். ஸோ தட் நமக்கு லாங் டியூரேஷன் வந்து நமக்கு டீனர்வேட்டருக்கு வந்து தேவை வந்து பிடிக்கும். ஸோ தட் அப்பரில் வந்து நமக்கு ஷார்ட்டர் டியூரேஷன்லேயே இது வந்து ஸ்டிமுலேட் வந்து பண்ணிடலாம். இங்கே அப்பரில் வந்து இனர்வேட்டர் மசிலும் கீழே வந்து டீனர்வேட்டர் மசில் இருக்குது, நடுவில் வந்து நமக்கு கிங் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த பார்ஷியல் டீனர்வேஷன். இப்போ வந்து நார்மலாக முதல்ல வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்து பார்க்க உங்களுக்கு டீனர்வேட்டராக இருக்குது, போக போக அந்த கிங் வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கர்வ் வந்து இனர்வேட்டராக வந்து மாற வந்து ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து இந்த கிங் வந்து அப்பியர் ஆகுதோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் வந்து நல்லா நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ தட் இந்த கிங் அப்பியர் ஆனால் அவங்க கர்வில் வந்து அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்குது. பார்ஷியல் இனர்வேஷன்லேருந்து திருப்பி அவங்களுக்கு வந்து பார்ஷியல் டீனர்வேஷன்லேருந்து அவங்களுக்கு வந்து இனர்வேஷன் போகிறதுக்கான நிறையா வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து இதோட வீடியோ. ஓகேவா? ஸோ தட் இதுதான் வந்து ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.